ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சவுத் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸான வாழைக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் பொடியாக கட் பண்ண வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஆயிலே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ எனக்கு நல்லாவே இதாகிடுச்சு. 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு இது பண்ணிடுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா இது வாழைக்காய் ஃப்ரை கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதை விட இதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட போகிறேன். வாழைக்காய் ஃப்ரையோட ரெசிபி கூட நம்ம போட்டிருக்கோம், வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டு இருக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலா கொஞ்சமாக தேங்காய் நறுக்கி எடுத்துகிட்டு அப்புறமா 3 காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் 2 பூண்டு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொரன்னு இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு நல்லாவே தண்ணி ட்ரெயின் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வாட்டரோட உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா அந்த வாட்ரு கூட ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது சேர்ந்து எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா அப்படியே சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கலாம். இது சவுத் தமிழ்நாடோட ஸ்பெஷல் தான். எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.